பண்டைய எகிப்தில் சூரிய சக்தியில் இயங்கும் ஒரு பிரிட்ஜ் உங்களிடம் இருந்தால் என்ன நடக்கும்? முதல் நாள், கிறிஸ்துவுக்கு முன் 2500இல் ஒரு சோலார் பிரிட்ஜுடன் நீங்கள் இறங்குகிறீர்கள். சூரியன் சுட்டெரிக்கிறது, அன்லிமிட்டெட் பவர். ஜில்லுன்னு ஐஸ் தண்ணியை குடிச்சு அங்க இருக்கிறவங்கள மிரள விடுறீங்க. சூரிய கடவுள் ராவையே நீங்க அடக்கிட்டதா அவங்க நம்புறாங்க. இரண்டாம் நாள், மன்னர் உங்களை கூப்பிடுறார். சாகாவரம் தரும் அமிர்தத்தை நீங்க தருவீங்கன்னு அவர் எதிர்பார்க்கிறார். பயத்துல ஒரு ஜில்லுன்னு இருக்கிற ஜூஸ் டப்பாவை கொடுக்குறீங்க. அவருக்கு குழப்பம், ஆனா அது ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கிறதால உங்களை கொல்லாம விடுறார். மூன்றாம் நாள், இந்த மந்திர பெட்டி எதையும் கெடாம பாதுகாக்கும்னு சொல்றீங்க. உடனே அங்க இருக்கிற பூசாரிகள் ஒரு செத்த பூனைய மம்மி பண்ண அதுக்குள்ள வைக்க வர்றாங்க. உங்க பீச்சாவை காப்பாத்த அவங்க கூட நீங்க சண்டையே போட வேண்டியிருக்கு. நான்காம் நாள், ஐஸ் கட்டிகளை செஞ்சு நீங்க கெத்து காட்டுறீங்க. எகிப்தியர்கள் மிரண்டு போறாங்க. நீங்க தண்ணில வைரங்களை உருவாக்குறதா நினைச்ச ஐஸ் கட்டிக்கு பதிலா தங்கத்தையே அள்ளி தர்றாங்க. ஐந்தாம் நாள், ஐஸ் உருகிடுச்சு. மொத்த எக்கானமியும் காலி. வெறும் தண்ணிய வைரமுன்னு சொல்லி ஏமாத்திட்டதா மன்னர் நினைக்கிறார். தண்டனையா நீங்க இப்ப பிரமிடு கட்டுற வேலைய பாக்குறீங்க. பூசாரிகள் உங்க பிரிட்ஜ புடுங்கிட்டாங்க. நைல் நதியோட அந்த சகதி கலந்த சுடுதண்ணிய குடிக்கும்போதுதான் உங்களுக்கு புரியுது அவங்க ஏன் வெறும் பூனைய மட்டும் கும்பிட்டுட்டு இருந்தாங்கன்னு.